Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே செண்பகப்பேரியில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். செண்பகப்பேரி கீழத்தெருவைச் சேர்ந்த பாண்டியராஜன் என்பவரை மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த இருவர் கைதாகினர். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் உண்மை குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி பாண்டியராஜனின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பட்டியலின மக்களுக்கு விடிய அரசு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும், 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடியா திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாண்டியராஜ் என்கிற இளைஞர் கஞ்சா வியாபாரிகள் அடங்கிய கூலிப்படையினரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அவங்கள உண்மையான குற்றவாளிகளை இதுவரை கண்டுபிடிக்கல. பேரளவுக்கு மட்டும் ஒரு 2 பேரை பிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அவங்க யார் மேலேயும் இன்னும் வழக்கு பதிவு செய்யலை. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நரிக்குறவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிப்பட்டில் வாரச்சந்தை நடைபெறும் இடத்தில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த 50 பேர் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். இவர்களை பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அகற்றியுள்ளனர். இதனால் தங்க இடமின்றி தவித்த நரிக்குறவர்கள் குடும்பத்துடன் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா, ரேஷன் கார்டு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வேண்டும் என கோரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பெண்கள் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா ஆட்சியில் வாழ வழி இல்லாமல் நரிக்குறவர்கள் தவிக்கும் அவலம் பலரையும் மனம் கலங்க வைத்துள்ளது.